இதை வந்து இலை கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, இலை அப்பம்னு சொல்லுவாங்க. அந்த வாழை இலைக்குன்னு ஒரு தனி மனம் இருக்குங்க. அந்த தனி மனம் நம்ம இந்த சாப்பிட்ற இந்த கொழுக்கட்டையிலையும் இருக்கும். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொன்னதை கவனமாக கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலை அடை. இதை வந்து இலை கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, இலை அப்பம்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதில் வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்ல ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க செய்கிறப்போ அதுக்கும் ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அதனால் வந்து கவனித்து பிகினர்ஸ் டிப்ஸோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இலை அடை செய்கிறதுக்கு மேல் மாவுக்கு இந்த கழுவி உலர்த்திய பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு கடைகளில் கிடைக்கும், அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக நெய், தகுந்த அளவு உப்பு. இது வந்து மேல் மாவுக்கு. உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கு தேங்காய் துருவல், அதோட வெள்ளத்துருவல், பாகு வெள்ளத்துருவல், கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இப்போ கொழுக்கட்டை மேல் மாவு இங்கே வச்சுருக்கேங்க. பச்சரிசி மாவு, கழுவி உலர்த்திய பச்சரிசி மாவு, கடையில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைனாக இருக்கும். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட வந்து ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேங்க. தேவையான அளவு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வருது, இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் போடலாம். பொதுவாக ஒரு அழாக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 1/2 கப் அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி பிடிக்கும். உங்களுடைய மாவுக்கு தகுந்த மாதிரி தான். இதுக்கு வந்து கொஞ்சம் தளர இருக்கணும். நம்ம ரெகுலர் கொழுக்கட்டை மாவை விட கொஞ்சம் தளர இருக்கணும். இதை பாருங்கள், இந்த சூட்டில் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இதை கொஞ்சம் இளம் சூடு வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். தேவைப்பட்டால் திரும்ப கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். முதலையே ஜாஸ்தி சேர்த்துட்டா அப்புறம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு மூடி வச்சிடுறேங்க. இப்போ இதுக்கு பூரணம் பண்ணிக்கலாம். இந்த பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேங்க. அதிகம் நெய் போடக்கூடாது பூரணத்துக்கு, ரொம்ப கொஞ்சமாக போடுறேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ரொம்ப பருப்பணுன்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் லேசாக வறுபட்டால் போதுமானது. இப்போ இதோட தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காயை வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கணுங்க. மிக்சியில் ஒரு தடவை போட்டு ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஃபைனாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இதோட வெள்ளத்துருவல் இதுலேயே போட்டுக்கலாங்க. வெல்லம் வந்து நைஸாக துருவி இருக்கணும். கொஞ்சம் குறைவாக போட்டால் போதுமானது. இதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையில்லை. இதுலேயே அது இலகும். தேவைப்பட்டால் லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. வெல்லம் உருகிறப்பயே அது சரியாயிடும். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ லேசாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். ஜஸ்ட் இந்த வெல்லம் கரையிறதுக்கு மட்டும்தாங்க. அதிகம் பாகு வர மாதிரி வைக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா இது நல்லா கரைஞ்சி இது நல்லா ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு வந்தால் போதுமானது. பார்த்திங்கன்னா இது வெல்லம் முழுதும் கரைஞ்சிடுச்சு. நல்லா ஃபைனாக துருவி இருந்தால் தான் இந்த மாதிரி வருங்க. இப்போ இந்த மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆனால் போதுமானது. அதிகம் தண்ணி ஊற்றாதீங்க. பாகு வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பாகிடும், கெட்டி ஆகிடும். விருப்பப்பட்டால் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடலாம், போடலைனாலும் பரவாயில்லைங்க, நல்லாவே இருக்கும். இப்போ இதை அடுப்பு அணைச்சிடலாங்க. இது ஆறிய பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். பூர்ணம் இந்த மாதிரி இருந்தாதாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இது கைப்பொறுக்கும் சூடு வந்துருச்சுங்க மாவு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து கையில் எடுத்து தட்டுற அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மெல்லிசாக தட்ட வரும். கொஞ்சமாக கையில் வந்து ஒட்டுறதுனால எண்ணெய் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாவு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தளர இருக்கணும். நம்ம கையில் உருட்டினா உடையக்கூடாதுங்க. இதுதான் பக்குவம். இல்லை ஆல்ரெடி ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அந்த நெய் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு, பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இலையை வந்து இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு மேலே இப்படி டேசியாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவு வந்து நம்மளுக்கு மெல்லிசாக தட்டுற அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நான் கொஞ்சம் சின்னதாக தான் பண்ண போகிறேன். இதை தட்டிட்டு இதுக்குள்ளே பூரணம் வைக்க போகிறேங்க. ஃபோல்ட் பண்ணுறப்ப இந்த கோடு இப்படி இருக்குல்ல, அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ண, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றி பண்ணிங்கன்னா அது உடஞ்சிடும். இப்படி மத்தியில் இப்படி வச்சுட்டோம் இல்லைங்களா. இப்போ இதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இலையை தூக்கி இது இப்படியே மடிக்கணும். இது அப்படியே பூரணம் வந்து அது உள்ளார அப்படியே ஸ்டஃபிங் இருக்கணும். இப்படியே மடிக்கணும். இதை வந்து அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னே அது ஒட்டிக்கும். இந்த இலையோடு அப்படியே ஒட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கு. இப்போ இதை இலையோடு அப்படியே இதை ஸ்டீமரில் வைக்கணும். கோடு இப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி மடிக்கணும். இப்படி மாற்றி மடிக்கக்கூடாது. இதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இன்னொன்று பண்ணுற பாருங்கள். ஒரு இதில் எண்ணெய் வச்சுக்கோங்க. உருண்டையை வந்து எந்த சைஸ் இலை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப கனமாக தட்டாதீங்க, கொஞ்சம் மெல்லிசாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இது. லேசாக இப்படி கார்னர் மட்டும் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூரணம் மத்தியில் இருக்குது. இப்போ இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி நம்மளை ஸ்டீமரில் நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷத்தில் கரெக்டாக வெந்துருங்க. கீழே தண்ணி சூடான பிறகு பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த இட்லி கொப்பரைங்கிறதுனால இங்கே விசில் வர சத்தத்துக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் வெந்தது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் இட்லி தட்டில் வச்சிங்கனாக்க ஸ்டீம் வந்த பிறகு 7 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் வந்துடுச்சு, 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை மெதுவாக திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து கவனம் தேவை. இந்த இலையை பாருங்கள், ஓரளவுக்கு வெந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஒன்று தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கணும். பார்த்திங்களா, அது பளபளன்னு இருக்குது. கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. மிக சுவையான தேங்காய் பூரணம் சேர்த்த இலை அடை தயாராகிடுச்சுங்க. இதில் சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொன்னதை கவனமாக கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். முக்கியமாக மாவில் 1/2 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் விடணும். இல்லைன்னா நம்ம வந்து அது எடுக்கிறதுக்கு வராது, ஒட்டிக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் தளராக இருக்கணும் மாவு. நம்ம கையில் எடுத்து தட்டுறப்ப மெல்லிசாக வரணும். பூரணத்துக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கனாக்கா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும் பாகு.
அதிகமான பாகு இருந்ததுன்னா உள்ள பிசுபிசுப்பு அதிகமாக இருந்ததுனாக்கா நல்லா வராது. இந்த இலை வந்து வாழை இலை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த இலையோடையே தான் நம்ம எடுத்து கேசரால வைக்கணும். எப்போ பரிமாறுறீங்களோ இலையோடையே வைங்க. சாப்பிட்றப்ப அந்த இலையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அந்த வாழை இலைக்குன்னு ஒரு தனி மனம் இருக்குங்க. அந்த தனி மனம் நம்ம இந்த சாப்பிட்ற இந்த கொழுக்கட்டையிலையும் இருக்கும். இது கொழுக்கட்டைன்னு சொல்லலாம், இலை அடைன்னு சொல்லலாம், இலை அப்பம் சொல்லலாம். இது வந்து ஒரு கேரளா ஸ்பெஷாலிட்டி. இந்த இலையடையிலேயே நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேங்க. அதை தொடர்ந்து வேறு வீடியோஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நல்லா வரும். எல்லோருக்குமே அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் வேணும்னு நினச்சிங்கனாக்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு எந்த புக்கு வேணும்னு சொல்லிட்டு போடலாம். இல்லைன்னா புக்கு லிஸ்ட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் லிஸ்ட்டு அனுப்புவோம். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவோம். நீங்கள் அதை வந்து ஜிபே பண்ணலாம். அப்போ உங்களுக்கு புக்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே அனுப்புவோம். இந்த புத்தகங்கள் வந்து ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் இருக்குது. ஒரு சில புத்தகங்கள் வந்து கன்னடாவில் இருக்கும், தெலுங்கில் இருக்குது. ஒரே ஒரு புத்தகம் மட்டும் ஹிந்தியில் இருக்குங்க. நீங்கள் லிஸ்ட்டை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன புக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதை அனுப்புவோம். இந்த புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், ஐடியலாக இருக்கும். உங்கள் கிச்சனில் வந்து வச்சுருந்தீங்கன்னாக்க எல்லோருக்குமே எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை வருஷமானாலும் நல்லாயிருக்கும். அதே நேரம் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட எங்ககிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவோம். தேங்க்யூ. மினிமம் 50 புக்ஸ் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஆர்டர் பண்ணாக்கா அதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோங்க. தேங்க்யூ.